புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சியினரிடையே ஏற்பட்டுள்ள விரிசல் குறித்த விளக்கமான சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி தனி கூட்டணியாகவும், காங்கிரஸ், திமுக அணிகள் தனி கூட்டணியாகவும் செயல்பட்டு வந்தன. இந்நிலையில் நடந்து முடிந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. தொடர்ந்து என்ஆர் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக அதிக தொகுதிகளை கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றது. காங்கிரஸ் கட்சி 2 தொகுதியை மட்டுமே பெற்றது. இந்நிலையில் தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் இதே கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. தற்போது சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளதை அடுத்து என்ஆர் காங்கிரசுக்கு அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்று இந்தியா கூட்டணி கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரே கூட்டணி கட்சியில் உள்ள காங்கிரசும் திமுகவும் ஆட்சியை பிடிப்பதில் போட்டி போட்டுக்கொண்டு செயல்படுகின்றன. புதுச்சேரியில் திராவிட மாடல் தொடங்கும் என்று திமுகவும், காங்கிரஸ் மாடலே அமையும் என்று காங்கிரசும் ஊடகம் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பேசி வருகின்றனர். இது குறித்த செய்தி தொகுப்பு இனி காணலாம். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார். என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம் இருந்தும் ஆளும் கட்சி சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார். 1,30,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி கட்சிக்கு வெற்றி கிடைத்தது. இது இந்தியா கூட்டணி கட்சிக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தீவிரமான களப்பணியை அவர்கள் தொடங்கியுள்ளனர். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, காங்கிரஸ் இடையே யார் தலைமையில் கூட்டணி ஆட்சி என்பதில் அவ்வப்போது மோதல் இருந்து வருகிறது. ஏனெனில் புதுவையில் தற்போது 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தோடு திமுக எதிர்க்கட்சியாக உள்ளது. அரை நூற்றாண்டாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்துள்ளது. இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கி புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கட்சி விழாக்களில் பேசும்போது புதுவையில் திராவிட மாடல் ஆட்சி விரைவில் உருவாகும் என கூறி வருகிறார். இதற்கு தமிழகத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் செயல்படுத்தப்படும் மக்கள் நலத்திட்டங்களை புதுவை மக்கள் விரும்புவதால் திராவிட மாடல் ஆட்சி விரைவில் உருவாகும் என அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். இதன் மூலம் அவர் புதுவையில் திமுக தலைமையில்தான் ஆட்சி என்பதை தொடர்ந்து கூறி வருகிறார். இந்த நிலையில் மத்திய அரசை கண்டித்து நடந்த காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசும்போது புதுச்சேரியில் காங்கிரஸ் மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என கூறியுள்ளார். இதன் மூலம் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு மட்டுமின்றி ஆட்சிக்கும் காங்கிரஸ் தான் தலைமை ஏற்கும் என்று அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காங்கிரஸில் ஒரு பிரிவினர் வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என கட்சி கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு சாதகமான தொகுதிகளை திமுக பெற்றதால்தான் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை சட்டசபையில் பெற்றது. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைய தனி கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும், தேவைப்பட்டால் தேர்தலுக்கு பின் கூட்டணி அமைக்கலாம் என கூறி வருகின்றனர். இதே நிலையில் நாராயணசாமி புதுவையில் காங்கிரஸ் மாடல் ஆட்சி அமையும் என கூறியிருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.